अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मीति मूर्तिभेदविभागिनी व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। பவித்ர இந்திரயானி நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு மௌலி ஞானேஸ்வர் மகாராஜின் பேரர்களால் அஷ்டாவக்ர கீதை 10 சாப்டர் முடிவடைந்து இப்போது 11வது சாப்டர் ஆரம்பிக்க போகின்றோம். இந்த சாப்டர் முழுக்க மறுபடியும் இந்த ஜெகத் மித்யா என்ற விஷயத்தை மிக ஆழமாக வலியுறுத்தி ஆங்காங்கே பிரம்மம் சத்யா என்ற விஷயத்தையும் வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றார். போன சாப்டர் முழுக்கவும் இந்த ஜெகத் மித்யா என்ற விஷயம்தான் வலியுறுத்தப்பட்டது. அதனுடைய தொடர்ச்சியாக இந்த சாப்டரும் அமைகிறது. முதல் ஸ்லோகம். Ashtavakra said, unmoved and undistressed, realizing that being, non-being and transformation are of the very nature of things, one easily finds peace. Ashtavakra கூறினார், இருப்பு, இல்லாமை மற்றும் மாற்றம், இல்லை சிம்பிளா சொல்லணும்னா தோற்றம், மறைவு மற்றும் மாற்றம் ஆகியவை பொருட்களின் இயல்பான குணம் என்பதை உணர்ந்து எதற்கும் அசைந்து கொடுக்காமலும் துயரப்படாமலும் இருப்பவும் எளிதாக அமைதியை அடைகிறான் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயம்தான், மீண்டும் மீண்டும் இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் நேரிடுகிறது. அதனால படிச்சா ஒன்றும் தப்பில்லை. இப்போ இந்த உலக விஷயங்கள்ல நம்ம ஆசை வைத்துக் கொண்டிருக்கின்ற வரை நம் சொரூப ஆனந்தத்தை அடைய முடியாது. உலகத்துல சுகம் இருக்குன்னு நம்பிக்கொண்டிருக்கின்ற வரை சொரூப சுகத்தை டச் பண்ணக்கூட முடியாது. அப்போ உலக விஷயம் துக்கம் என்பதை தீர்மானமாக நமக்கு தோன்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த கிரந்தத்தின் ஒரு முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. சரியா? அதுக்காக எவ்வளவோ விஷயங்களை மாண்டு மீன் இப்படி நினைச்சு பாடுறா நீ இதுல விழமாட்ட, அப்படி நினைச்சு பாடுறா இதுல விழமாட்ட, ஜென்ம ஜென்மமா நீ என்னத்தை சாதிச்சேன்னு யோசிச்சு பாடுறா, அதுக்கப்புறமாவது திருந்த மாட்டியா. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் போன சாப்டர்ல கேட்டிருந்தாரு. ஓகேவா? ஸோ இந்த சாப்டர்ல மறுபடியும் அதே தான் ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, என்ன ஏதோ ஒரு பொருள்ல நீ அடிமை ஆகிற, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை நம்புற, அது சுகத்தை கொடுக்கும்னு நினைக்கிற. ஆனா நீ ஏதாவது ஒண்ணு அந்த நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல்ஸ், அதாவது இந்த உலக விஷயத்தினுடைய நேச்சரை நீ புரிஞ்சிட்டு இருக்கியா? அது இருக்கு, இல்லாம போகுது. அது மட்டும் இல்ல, இருக்கும் போதே மாறிக்கொண்டே இருக்கு. சோ 2 விஷயம் நல்லா சொல்றாருங்க. ஒருத்தன் பிறக்கிறான், செத்து போறான். சரி, பிறந்ததுல இருந்து சாகிற வரைக்கும் ஒரே மாதிரி இருந்துட்டா கூட பரவாயில்ல. ஆனா பிறந்ததுல இருந்து சாகிற வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல, மாறிக்கிட்டே இருப்பான். சரியா? 3 விஷயங்கள் ஒருத்தனுக்கு புரிஞ்சதுக்கு அப்புறமும் ஒருத்தவனுக்கு இந்த உலகியல் விஷயங்கள் ஆசை வருது, இந்த மாயால சிக்கிட்டு இந்த சுகத்தை அடையணும்னு நினைக்கிறான்னா அவனை மாதிரி முட்டாள் எவனாவது இருக்க முடியுமா? இது அஷ்டாவக்ரருடைய நோக்கங்க. அவர் என்ன சிந்திக்க சொல்றாரு? லூசு பையில நீ எதுக்கும் ஒன்று ஆசைப்படுறியே, அது முன்னாடி இருந்ததா? இப்பதானே வந்தது. சரி, இனிமே பெர்மனண்டா இருக்க போகுதா? அது கண்டிப்பா சாகத்தானே போகுது. சரி, இன்பிட்வீன் ஸ்டேட்ல அது கண்டினியூஸா கான்ஸ்டன்டா இருக்க போகுதா? கண்டிப்பா இருக்க போறது இல்ல. அண்டர் வாட் காஸ்? அப்படி ஏன் எப்படிடா நீ அதை நம்புற அப்படிங்கிறாருங்க. ஏதாவது ஒண்ணு ஒரே மாதிரி இருந்தா அதுல அது உனக்கு சுகத்தை கொடுக்கும்னு நம்பலாம். ஆனா எந்த மொமெண்ட் நீ நினைச்சிட்டு இருக்கியோ, பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கியோ, அதே மொமெண்ட் அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. இப்போ பொதுவா நம்ம எடுத்துக்கிறோங்க, பொதுவா நம்ம யாரு மேல ஆசைப்படுவோம்? அதாவது மனைவி, குழந்தைகள், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஸ், இப்படி நம்ம ஜென்ரலா ஆசைப்படுறது அப்படிங்கிறது வழக்கம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அது நிரந்தரமா இல்ல, அது கண்டிப்பா ஒரு நாள் செத்து போயிடும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. ஆனா இருக்கும் போது ஒரே மாதிரி இருக்கா? நீ ஆசைப்பட்ட மாதிரி உன் பையன் நடந்துக்கிறானா, உன் பொண்ணு நடந்துக்கிறதா, அல்லது உன் புருஷன் இருந்தானா? எதுடா நீ ஆசைப்பட்ட மாதிரி இருந்தது? என்னத்தையோ நினைச்சு நீ ஆசைப்பட்டுட்ட, வாஸ்தவம் தான். ஆனா ஆசைப்பட்டதுக்கு அப்புறம் அது நிலைச்சு இருக்கா? நீ நினைச்ச மாதிரி இருக்கா? பின்ன ஏன் அதை கட்டிட்டு அழணும் அப்படிங்கிறது தாங்க ஈஸியா கேட்கிறாரு. சரி, ஒண்ணு, நீ ஆசைப்பட்டது அது நிலைச்சி இல்லை, அது மாறிக்கிட்டே இருக்கு, ஒரு ஸ்டேட்ல அழிய போகுது, அதை விடு.
ஆசைப்படுற நீ இருக்கேல்ல, நீ என்ன ஒரே மாதிரி இருக்கியா? ஏன்னா நீ ஆசைப்பட்ட பொருள் ஒரே மாதிரி இருந்தா கூட நீ மாறிடுறியடா. சரி, நீயும் வந்து இருப்பியா பெர்மனண்டா? நீ சுகத்தை அடைய வேணும்னு ஆசை எதுக்காக? இந்த உடம்புக்கு. இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் இந்த உடம்புக்கு தானே எல்லா சுகத்தையும் நீ அனுபவிக்கணும்னு ஆசைப்படுற. இந்த உடம்புக்கு தானே, இந்த நாக்குக்கு தானே ருசி ருசியா சாப்பிடணும்னு ஆசைப்படுற. இப்ப இந்த உடம்புக்கு தானே நீ ஆசைப்படுற எல்லாமே, அந்த புலன் இன்பங்கள் அப்படின்னு சொல்றோம். அந்த புலன்கள்னா உடம்புல தானே இருக்கு. இப்ப இந்த உடம்புக்கு தானே நீ எல்லாத்தையுமே கொடுக்கணும்னு ஆசைப்படுற. ஆனா இந்த புலன்கள் முதல்ல உருப்படியா இருக்கான்னு தெரியுதா? உன் புலன்களே கான்ஸ்டன்டா இல்ல, உன் புலன்களே ஸ்டெடியா இல்ல, உன் புலன்களே கடைசியில ஒரு நாள் செத்துதான் போக போகுது. இதுவே மாறிட்டு இருக்கு. இன்னைக்கு உனக்கு பிடிக்குங்கிற, நாளைக்கு இந்த எனக்கு பிடிக்கல, நேத்து பிடிச்சதுன்னு சொன்னடா அது நேத்துங்கிற, இன்னைக்கு அது மாறிடுச்சுங்கிற. லூசு பையிலே நீயே மாறிட்டு இருக்க. So your desires are changing continuously and the desire things are changing continuously. How dare you can expect the happiness from that? என்ன அழகா கேட்கிறாரு, புரியுதா? அதாவது ஆசை படுகின்றாயடே, உனது ஆசைகள் மாறிக்கொண்டிருக்கின்றன. நீ ஆசைப்பட்ட பொருளும் மாறிக்கொண்டிருக்கின்றது. நீ ஆசைப்பட்ட பொருள் மாறிட்டு இருக்குனாலே கண்டிப்பா நீ சந்தோஷமா வாழ முடியாது. ஆனா என்ன லட்சணம்னா, நீயே உன் ஆசையே மாறிட்டு இருக்கு. அப்போ நீயும் மாறிட்டு இருக்க, நீ ஆசைப்பட்ட பொருளும் மாறிட்டு இருக்கு. நீ எந்த லட்சணத்துல நீ அதை நம்புறேன்னு எனக்கு தெரியல. ஹவு டேர் யூ கேன் எக்ஸ்பெக்ட்? நான் எப்படி உன்னால முடியுதுங்கிற என்ன நம்பிக்கையில நீ வந்து இந்த உலகியல் விஷயங்களை நான் சுகத்தை அடைஞ்சிடுவேன் அப்படின்னு நம்புற? நீ ஆசைப்பட்டு இது வரைக்கும் எந்த சுகத்தை இது வரைக்கும் நீ கண்டினியூஸா அடைஞ்சிருக்க? ஒரு கன நேரத்தில் ஏதோ ஒரு சுகத்தை கொடுக்கிறது என்பதற்காக அதன் பின்னாலேயே வாழ்நாள் முழுவதும் செல்லுகின்றாயே, அறிவு இருக்கா இல்லையா? இதெல்லாம் அவர் கேட்கிறாரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? சோ அவர் என்ன சொல்லிட்டாரு இப்போ? இருப்பு, இல்லாமை மற்றும் மாற்றம், தோற்றம், தோன்றுவது, மறைவது அல்லது மாறிக்கொண்டே இருப்பது, இவை பொருட்களின் இயல்பான குணம் என்பதை உணர்ந்து, the very nature of these things. இப்ப எவனாவது பாக்குறேன், அவன் பையனோ ஃப்ரெண்டு அல்லது கணவனோ மனைவியோ அவன் மாறுறான் அப்படின்னா, இது மாறலைன்னா அதனால நீ கவலைப்படணும். நான் இவர் அப்படி இருப்பாருன்னு நினைச்சேனே, இவன் இப்படி இருப்பான்னு நினைச்சேனே, இப்ப இவன் இப்படி இல்லையே. லூசு பையில, நீ நினைச்ச மாதிரி இங்க எதுவும் இருக்காதுங்கிறது தானே நேச்சரு. எல்லாமே மாறிட்டு இருக்குங்கிறது தானே நேச்சரு. நீ நினைச்சது உன்னுடைய தப்பு. ஏன் நீ நினைக்கிற நினைப்பே இங்க மாறிட்டு தானே இருக்கு. அப்ப அங்க அவங்க மட்டும் மாறாமலா இருப்பாங்க? நீ மட்டும் மாறலாமாக்கும், அப்புறம் அவங்க மாறக்கூடாதாக்கும். when everything is continuously and constantly changingன்றத புரிஞ்சுக்கோன்றாங்க. சரியா? when you understand this automatically நீ அடிக்ஷன் ஆக மாட்டடா. பையனோ பொண்ணோ ஃப்ரெண்டோ ரிலேஷனோ கணவனோ காதலியோ யாரோ ஒருத்தர் மேல நீ ஆசைப்பட்ட, ஆனா நீ ஆசைப்பட்ட மாதிரி அங்க இருக்க போறது இல்ல. இருக்க போறது இல்லைன்னா அதை புரிஞ்சுக்கோ, அதை அப்படித்தான் அப்படின்னு. என்ன ஆகும் என்ன ஆகும்னா, ஆசை வைக்க மாட்டேன். இனிமேலாவது கொஞ்சம் உஷாரா இருப்ப. இந்த லூசுத்தனத்தை இனிமே நம்ம பண்ண வேண்டாம் அப்படிங்கிற தெளிவு உனக்குள் பிறக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகேவா? எதற்கும் அசைந்து கொடுக்காமலும் துயரப்படாமலும் இருப்பவன் எளிதாக அமைதியை அடைகிறான். ஓகேவா? ஸோ இட்ஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ மெயினா என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, தயவு செய்து நம்பாத. அப்ப புரிஞ்சுக்கோ. என்ன புரிஞ்சுக்கணும்? இந்த பொருட்களுடைய தன்மையே அதுதான் புரிஞ்சுக்கோ. பொருட்களோட தன்மை அதுதான் புரிஞ்சுக்கிட்டேன்னா கவலை இல்லையே. நீ ஆசைப்பட மாட்டேங்கல அப்படிங்கிற, ரொம்ப ஈஸி தானே. யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் தி திங்ஸ் ஆர் கண்டினியூஸ்லி சேஞ்சிங் அப்படின்னா ஆசை எப்படி இருக்கும்? நீ ஆசைப்பட்ட மாதிரி இருக்கு அப்படின்னா ஓகே, அது கான்ஸ்டன்டா இருக்கும்னா உன்னுடைய அடிக்ஷன் கூட்டிக்கிட்டே இருக்கும். அப்படியே உள்டாவா மாறிடுச்சு, மாறினவொன்னு அதை புரிஞ்சுக்கிற, ஏய் திங்ஸ் அப்படிதான்ப்பா இருக்கும், அது மாறிட்டே தான் இருக்கும் அப்படின்னு நினைச்ச மாத்திரத்துல உனக்கு அடிக்ஷன் வராது. இப்ப ரொம்ப அழகா இருக்கா, உனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறா அப்படின்னு நினைக்கும் போதே, அது இப்போ அது எப்ப வேணா இது மாறிடும் அப்படின்னு தெரிஞ்சேன்னா அதுலயே அடிக்ஷன் வருது. இது ஒரு பெரிய சீக்ரெட்டுங்க. when you understand, அதாவது இந்த திங்ஸ் எல்லாம் மாறிட்டு தான் இருக்கும்ன்றத நீ புரிஞ்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்கலி நீ அடிக்ட் ஆக மாட்ட. முன்னுரிமை பேசி
ஸோ இப்படி இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பொருட்களின் தன்மையை உணர்வதன் வாயிலாக நீ அடிக்ஷன்ல இருந்து வெளியே வந்துடலாம். இது கான்ஸ்டன்டா சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்குன்றத புரிஞ்சுக்கிறதுனாலேயே நீ கண்டிப்பா வெளியே வந்துடலாம். அதாவது மெட்டீரியல்ஸ் திங்ஸும் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு, நீயும் சேஞ்ச் ஆகிட்டு இருக்க. ஆக்சுவலா அது ஒரிஜினல் நீ சேஞ்ச் ஆக மாட்ட. நீ எங்க ஒரிஜினல் நீல இருக்க? நீ இங்க இந்த உடலை நானும் நினைச்சிட்டு இருக்கிறதுனால தானே இந்த உலகத்தில் மேல ஆசைப்பட்டுட்டே இருக்க. அப்போ ஆனா நீ உலக ஆசையும் நிரந்தரம் அல்ல, என்னுடைய உடம்பும் நிரந்தரம் அல்ல. நிரந்தரம் இல்லாதது நிரந்தரம் இல்லாததற்கு ஆசைப்படுகிறது. என்ன கொடுமடா இது. அப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா நீ ஒரிஜினல் சொரூபத்துக்குள்ள நீ போயிடலாம். ஸோ இன்டைரக்ட்லி அல்டிமேட்லி நமக்கு என்னமோ இந்த மாயையில் இருக்கக்கூடிய மாயில சுகம் இல்லைன்னு புரியணும், மாற்றத்துல சுகம் இல்லைன்னு புரியணும், மாயையில ஐ மீன் அடிக்ஷன் வந்து நமக்கு இல்லாம போகணும். ஸோ இது போனா மட்டும்தான் நம்ம சுரூபத்தை பிடிக்க முடியும்ன்றதுனால இந்த ஸ்லோகத்தை இந்த மாதிரி அழகா வலியுறுத்தி பேசி இருக்கிறார். வேறதான் பார்ப்போம் நம்ம. நடிகன் நடிகன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நடிகன் கிட்ட இருந்து வந்ததுதான் 3 கேரக்டர்ஸ். இப்போ ஹீரோ, வில்லன், காமெடியன் அப்படின்னு வந்தாலும் கூட அதுலயும் மாற்றங்கள். இப்போ ஹீரோவே கூட அடுத்த படத்துல வில்லனா மாறலாம். இப்போ காமெடியனே இப்போ வடிவேலே எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ காமெடி பண்ணிட்டு இருப்பான், திடீர்னு ஹீரோவா 23ஆம் புலிகேசியா ஏதோ ஒன்று ஹீரோவா மாறுவான். ஸோ எப்படினாலும் சேஞ்சஸ் இருக்கும். ஆனா எதுக்கும் அசைஞ்சு கொடுக்காம இருக்கக்கூடியது எது அப்படின்னா, துயரப்படாம இருக்கக்கூடியது எது அப்படின்னா அந்த நடிகன் தான். ஸோ இந்த 3மே வந்து மாறுறதுதான். மாறுறதுலயும் சில மாற்றங்கள் ஏற்பட்டாலும் கூட அதுல எதுலயுமே ஒட்டாம இருக்கக்கூடியவன் நடிகன் அப்படின்னு எடுத்துக்கிறேன். கரெக்டா? ஓகே, கண்டிப்பா கண்டிப்பா தப்பொன்னும் இல்லை. ஏன்னா இதுல வந்து எதற்கும் அசைந்து கொடுக்காமலும் துயரப்படாமலும் இருப்பவன் எளிதாக அமைதியை அடைகிறான்னு சொல்லியிருக்கு. ஸோ அதுக்கு நீ என்ன சொல்றன்னா, ஆத்மஸ்வரூபத்தை நீ உணர்ந்து விட்டால் கண்டிப்பாக நீ வந்து எதற்கும் அசைந்து கொடுக்காமல் இருப்பாய். ஏனென்றால் ஆத்மஸ்வரூபம் என்பது சச்சித்தானந்த ஸ்வரூபம், பெர்மனன்ட் பிளிஸ். சரியா? அதாவது உச்சகட்ட திருப்தியில இருக்கக்கூடிய ஒருத்தன் வந்து எதையாவது பார்த்து ஏங்குவானா? ஞானதேவர் வந்து எந்த ரேஞ்சுக்கு சொல்லியிருப்பாருன்னா, சொர்க்க சுகத்தை அந்த பிரம்மானந்தத்துல இருக்கிறவன், சச்சிதானந்தத்துல இருக்கிறவன் சொர்க்க சுகத்தை எப்படி பார்ப்பானாமா, இந்த பழைய இந்த ஏழைகள் வந்து உமி தவிடு தின்னுக்கிட்டு, ஆஹா நான் இன்னைக்கு என்னம்மா அந்த தவிடு தின்னேன் தெரியுமா, உமி தின்னேன் தெரியுமா அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு கூத்தாடிக்கிட்டு இருந்தாங்கன்னா, அது வந்து சொர்க்க சுகத்துல இருக்கிறவன் எப்படி பார்ப்பான்னா கேவலமா பார்ப்பான். சரியா? ஆனா சொர்க்க சுகத்தையே சச்சிதானந்தத்துல இருக்கிறவன் வந்து இப்படித்தான் பார்ப்பானா. பரம ஏழைகள் உமி தவிடு தின்று சந்தோஷிப்பது போல சொர்க்க சுகத்தை வந்து அனுபவிக்கிறவங்களை பார்க்கும்போது இந்த சச்சிதானந்தத்தை அனுபவிக்கிறவனுக்கு தோணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். So therefore, when you are in that, when you realize your swarupa, then automatically you will not yield for the this material bliss அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் இல்லையா? ஸோ அந்த பாயிண்ட் இங்க சொல்லலாம், பட் நான் அதை மென்ஷன் பண்ணல. நான் என்ன சொல்லிட்டேன்னா, இங்க எதற்கும் அசைந்து கொடுக்காமலும் துயரப்படாமலும் இருப்பவன் அப்படின்னு சொன்னா, இந்த மாயையில இது எல்லாமே நிலையாமை என்பதை புரிந்து கொண்டு நீ அசைந்து கொடுக்காமல் இருந்தால் நீ அமைதியை அடைவாய் அப்படின்னா உன் சொரூபத்தை அடைவாய். ரெண்டுமே ஒண்ணுதான். சொரூபத்தை அடைஞ்சா கண்டிப்பா அசைந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லலாம், அல்லது இந்த உலக மாயையில நீ அசைந்து கொடுக்காமல் இருந்தால் நீ சொரூபத்தை அடைவாய்ன்னு சொல்லலாம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஓகேண்ணா. ரெண்டாவது ஸ்லோகம். At peace, having shed all desires within and realizing that nothing exists here but the Lord, the creator of all things, one is no longer attached to anything. எப்படியும் இந்த உலக விஷயத்துல இருந்து அட்டாச்மெண்ட்டை தூக்கணும்னு அஷ்டாவகரர் என்னென்னவோ போராடி பாக்குறாரு அப்படின்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. சரி விடுறா, நான் சொல்ற மாதிரி இந்த உலகத்தின் நிலையாமையை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அதுக்கு நீ அசைஞ்சு கொடுக்காம இருக்கணும்னு நான் முதல்ல சொல்லி பார்த்தேன். சரி, உன் மண்டையில ஏறல. அது மாறிண்டே இருந்தாலும் நான் அதுல அடிக்ட் ஆகிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உன் மனசு திந்திச்சுட்டே இருக்கு. என்ன பண்றது? சரி விடு, நான் வேற மாதிரி சொல்றேன், இப்பயாவது மண்டைக்கு ஏறுதான்னு பாருன்னு, அனைத்தையும் படைத்த இறைவனை தவிர இங்கு வேறு எதுவும் இல்லை என்பதை உணர்ந்து தனக்குள் இருக்கும் அனைத்து ஆசைகளையும் ஒழித்து அமைதி அடைந்தவன் எதன் மீதும் பற்றுக்கொள்வதில்லை அப்படின்னு ஒரு ஹிண்ட கொடுக்கிறாரு. சரியா? இது புரியுதான்னு பார்க்கலாமா? இந்த உலகத்துல நீ பார்க்கின்ற அசைகின்ற எல்லாமே, கிருஷ்ணா ஃபீலுக்கு டைரக்டா போயிட்டாருங்க.
சரியா? டைரக்டா இது வந்து நான் அப்படிங்கிறத விட இறைவன் ஒரு வார்த்தையை யூஸ் பண்றதன் மூலியம் 100% கிருஷ்ணா ஃபீலுக்கு தான் இங்க போயிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா காணும் ஒவ்வொரு விஷயத்தையும் கண்ணனாக காண வேண்டும்னு நம்ம சொல்லியிருப்போம். கண்ணனை தவிர இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லைன்னு நம்ம ஆணித்தரமா நிரூபிச்சிருப்போம். ஆனா கண்ணன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொன்னா மாயையாக பல விதமான வேஷங்கள் போட்டு வந்திருக்கான்னு காட்டியிருப்போம் இல்லையா? அந்த விஷயத்த ஃபீல் பண்ண சொல்றாரு. சரியா? இது எல்லாமே மாறின்னு இருக்கு, அதனால நீ அதை ஆசைப்படாதேன்னு சொன்னா மண்டைக்கு ஏறல. ஆனா மாறிட்டு இருக்கிறது எல்லாமே உண்மையில என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கண்ணனி. இங்க கண்ணனை தவிர எதுவுமே இல்லை. நீ ஆசைப்பட்டா நீ கண்ணனுக்கு தான் ஆசைப்படணுமே தவிர மாறி அந்த கண்ணனின் மாயைக்கு நீ ஆசைப்படுறதுல அர்த்தம் இல்லை. ஏன்னா உண்மையில கண்ணனை தவிர எதுவும் இல்லை, இருக்கிறதெல்லாம் கண்ணன் மட்டும்தான் என்று சூசகமாக அந்த இறைவன் நாட்டத்தை அந்த இறை பக்தியை வளர்க்கும் பொருட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறமாவது ஈஸியா வெளியே வா அப்படின்றது அவருடைய எண்ணமாக இருக்கிறது. சரியா? இப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த உலக விஷயங்களை நீ உலக விஷயமா பார்க்காம இந்த உலக விஷயங்கள் அப்படிங்கிறது வெறும் தோற்றம். யாருடைய தோற்றம்னா கண்ணனுடைய தோற்றம் என்று பார். இறைவனுடைய வெறும் தோற்றமாக பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைவனுடைய மாயையாக பார். சரி, இப்படி பார்க்கறதுனால எனக்கு என்ன நன்மை? நீ இறைவனின் மாயையாக பார்க்கும்போது மாயையிலே மயங்க மாட்டாய், இறைவனின் அன்பிலே மயங்குவாய். அப்ப அது அனித்திய வஸ்து தான் உனக்கே தெரியும், அது மாறிண்டே இருக்குன்றது உனக்கே தெரியும். ஆனா மாறிண்டே இருந்தாலும் மாறிட்டு இருக்கிறதுல லாக் ஆக மாட்டேன். ஆனா மாறிட்டே இருக்கிறவன்ட்டு லாக் ஆயிடும். இதை நான் கிருஷ்ணா ஃபீல்ல நிறைய அடுக்கடுக்கா சொல்லிட்டு இருப்பேன். அதுல ஒண்ணு ஞாபகம் வருது, சொல்றேன். கிருஷ்ணா உன் மேல் எனக்கு அன்பு கூடிக்கொண்டே இருக்கின்றது ஏன் தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல அது நெகட்டிவா பேசினார்ல, அது அப்படியே பாசிட்டிவா நான் பேசியிருப்பேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல என்ன சொன்னாரு? எவ்ரிதிங் இஸ் கான்ஸ்டன்ட்லி சேஞ்சிங், கண்டினியூஸ்லி சேஞ்சிங், தென் ஹவு குட் ஐ கெட் அடிக்டட் வித் சம்திங். பின்ன ஏன்டா அதுலாவது ஒன்று அடிக்ட் ஆக, கண்டிப்பா நீ அழுதுருவே அப்படின்னு சொன்னார் இல்லையா? அது அப்படியே கிருஷ்ணா ஃபீல்ல நான் எப்படி பேசியிருப்பேன் அப்படின்னா, கண்ணா உன் மேல் அன்பு பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் சொல்லட்டுமா? இந்த உலகமா நீ மாயையா படைச்சதுதான் எனக்கு வந்து உன் அன்பின் உச்சம் என்று எனக்கு தோன்றுகிறது அப்படின்னு சொல்லுவேன். அது என்னது உலகத்தை மாயையா படைச்சது? ஏண்டா உலகத்தை மாயையா படைச்சது அப்படிங்கிறதுனால நீ ஆசையே படாதே அப்படின்னு முதல்ல சொன்னேன். இப்ப மாயையா படைச்சதுனாலேயே எனக்கு உன் மேல் அன்பு அதிகரிக்கிறது. யார் மேல் அன்பு அதிகரிக்கிறது? கண்ணன் மேல் அன்பு அதிகரிக்கின்றது. ஏன் மாயையா படைக்கணும் அப்படின்னா, எந்த ஒரு விஷயம் ஒரே மாதிரி இருந்துருச்சு அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பா நமக்கு ரசிப்பு தன்மை இருக்காமல் போய்விடும். அதாவது ஒரு விஷயம் இருக்கு. இப்ப ஒரு டிவியில முன்னாடி குழந்தைகள் வந்து விளம்பரத்தை ஈஸியா வந்து ரசிச்சு பார்ப்பாங்க. நமக்கெல்லாம் வந்து விளம்பரம் பிடிக்காது. பட் குழந்தைங்களுக்கு விளம்பரம் தான் பிடிக்கும். ஏன்னா 1 மினிட்டுக்கு பல லட்சம் செலவு பண்ணி அவன் வந்து விளம்பரம் போடுறான். அப்போ இந்த வித்தின் மினிட் எக்கச்சக்கமான காட்சிகளை அவன் காட்டணும். அப்படிங்கிறப்போ இந்த ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா டக்கு 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 டக்குன்னு மாறிண்டே இருக்கும். இப்போ மாற்றிக்கொண்டிருக்கும் அந்த மாற்றத்தை தான் ரசிக்க முடியும் என்பதால் தான் அந்த குழந்தைகளை இதை ரசிக்கின்றது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ நம்மெல்லாம் வந்து ஏதோ கதையை கேட்கறதுனால நம்ம வந்து அந்த அளவுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்லை. பட் நமக்குமே கூட சேஞ்சஸ் அப்படிங்கிறது நெசசரியா இருக்கு. கண்டினியூஸ்லி சேஞ்சிங் இன் நேச்சர் அப்படிங்கிறத தான் நம்ம ரசிக்கவே முடியும் அப்படிங்கிறதும் ஒண்ணு இருக்கு இல்லையா? ஆனா அது எப்ப எப்படி அப்படின்னா அது மாயான்னு புரிஞ்சுக்கும் போது, அந்த மாயான்னு புரிஞ்சுக்கிட்டும் போது அந்த மாயா இருக்கிறவனை நம்ம ரசிக்கிறோம் அப்படின்னு சொல்ல வரேன். சினிமாவை நம்ம ரசிக்கிறோம். ஏன்? அதுல வந்து கான்ஸ்டன்டா ஒரு சேஞ்சஸை காட்டிக்கிட்டே இருக்கான், அதை நம்ம ரசிக்கிறோம். ஏன்னா அது மாயான்னு புரிஞ்சுக்கிறதுனால என்ன நடந்தாலும் ரசிக்கிறோம். இன்னொன்னு கஷ்டம் வருது, மாயான்னு புரிஞ்சுக்கிட்டா ரசிக்க முடியும். பெருசா வந்து பாசிட்டிவான திங் நடக்குது, மாயான்னு புரிஞ்சுக்கிட்டா ரசிக்க மட்டும்தான் செய்வியே தவிர அடிக்ட் ஆக மாட்டேன். அதே மாதிரி வெறுக்க மாட்டேன். அப்ப மாயான்னு புரிஞ்சுக்கிட்டு அடுத்த செகண்ட் வெறுப்பு காணாம போயிடுது. அப்போ இங்க இந்த மாயை என்பதே இங்க பாசிட்டிவா இருக்கு. ஏன் ஏன் அப்படின்னா கண்ணனின் மாயை அல்லவா? ரெண்டையும் சேர்த்து பார்க்கிறோம். சரியா? இங்கே கண்ணன் மட்டுமே தான் இருக்கிறான், கண்ணனே இங்கே மாயையா இருக்கிறான். ரெண்டையும் சேர்த்து பாரு. வெறும் மாயையா இருக்கான்னு பார்த்தாலே கண்டிப்பா வெளியே வரணும் தான், ஆனா வெளியே வரல. பரவாயில்ல, இப்ப கண்ணனின் மாயையாக சேர்ந்து பார். அப்ப கண்ணனின் மேல் உனக்கு நாட்டம் வருமே தவிர மாயையிலே நீ சிக்க மாட்டாய். அந்த மாயையில் மாறும் அத்தனை விஷயங்களையும் ரசனையாக மாறிவிடுமே தவிர அது உனக்கு துக்கமாக மாறாது. விருப்பு வெறுப்பு என்ற இரண்டும் காணாமல் போய் அங்கே வெறும் அன்பு சமபாவனை மட்டுமே மிகுந்து நிற்கும்.
உன் கண்கள் எதை கண்டாலும் அது கண்ணன் என்று காண ஆரம்பித்து விடும். அப்ப எதை பார்த்தாலும் எங்க இருந்தாலும் அங்க கண்ணன் தான் இருக்கிறான் அப்படின்னா ஏதோ ஒண்ணு பிடிச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அது இல்லாம போனதுக்கு அப்புறம் வேற ஏதாவது ஒண்ணு இருக்கத்தான் போகுது. அங்க கண்ணன் இருக்கத்தானே போறான். எது இருந்தாலும் இல்லைனாலும் கண்ணன் இருக்கத்தானே போறான். நமக்கு பிடிச்சது கண்ணன் தானே. இங்க கண்ணனின் அன்பிலே மெய் சிலிர்த்துக் கொண்டிருக்கின்ற நமக்கு அவன் எந்த வடிவத்தில் வந்தாலும் நாம் மெய் சிலிர்க்கத்தானே போகின்றோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நான் அடிக்கடி ஒரு வார்த்தை, ஒரு பாட்டு லைன் பாடுவேன். என்னது, எந்த ரூபத்தில் எந்த ரூபம் எடுப்பான் எவனுக்கு தெரியும், சொன்ன ரூபம் மாற்றி மாற்றி எடுப்பான் விஸ்வரூபன் அப்படின்னு ஒரு லைன். சரியா? So that is the kick-ன்றான். Nobody knows at what time and what ஏன்னா மாயையில் அவன் எப்படி இப்படி எல்லாம் வருவான், என்ன மாதிரி மாறுவான் அப்படின்லாம் யாருக்குமே தெரியாது. ஆனா என் கண்ணன் தான்டா அது. இந்த ஒரு விஷயத்த முழுசா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா மாறும் மாயையிலே மயங்காமல் அந்த மாறுகின்றதற்கு அதிஷ்டானமாக இருக்கின்ற பரம்பொருளிடம், பிரம்மத்திடம் அல்லது கண்ணனிடம் அல்லது இறைவனிடம் நமக்கு நாட்டம் ஏற்படும். அது முமுட்சுத்துவத்தை அதிகரித்து நம்மை பிரம்மமாகவே மாற்றிவிடும் என்பதில் ஐயம் ஒன்றும் இல்லையே. இப்ப அல்டிமேட்லி என்னன்னா, நீ மாயையில அடிக்ட் ஆகக்கூடாது, மாறும் விஷயங்கள் அடிக்ட் ஆகக்கூடாது. ஆனா அந்த மாறும் விஷயங்களே உனக்கு ரசனையாக மாறி ஆனந்தத்தை எப்போது தரும்னா நீ கண்ணன் என்று உணரும் போது மட்டும்தான். இப்ப மாயை சுகமா துக்கமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்ணனை மறந்து விட்டு மாயையிலே இருந்தால் அது துக்கம்தான். ஆனால் கண்ணனே மாயையா இருக்கின்றான் என்பதை உணர்ந்து விட்டு நீங்கள் மாயையிலே இருப்பீர்களே ஆனால் அந்த மாயையே உங்களுக்கு சுகமாக மாறிவிடும் அதிசயத்தை காணலாம் அல்லவா. இதெல்லாமே நம்ம முன்னாடி பேசியிருக்கோம் இல்லையா? சோ இந்த ஒரு விஷயத்தை தான் இங்க அஷ்டாகர் அழகா கோடிட்டு காட்டுறாரு. டே மாயா மாயான்னு புரிஞ்சுட்டாலே நீ வெளியே வந்துடலாம், அடிக்ஷன் ஆக மாட்டேன். ஆனா இன்னொரு டிப்ஸும் கொடுக்குறேன், கிருஷ்ண மாயான்னு புரிஞ்சுக்கோ. அங்கே மாயானா ஒண்ணுமே இல்லை, அந்த மாயையா இருப்பதே அந்த கண்ணன் அல்லவா என்ற அதிஷ்டானத்தை பார்க்க மாட்டாயா? இந்த அதிஷ்டான இடத்தில் உனக்கு ஆட்டோமேட்டிக்கா அங்க ஈர்ப்பு ஃபுல்லா எங்க போயிடும்னா அந்த அதிஷ்டானத்துக்கு கண்ணன்ட்ட போயிடும்ல. இப்ப கண்ணன்ட்ட போனா தப்பில்லை இல்ல. கண்ணன்னா யாரு? நீ தானே. இப்போ உங்ககிட்ட போயிடுது. வெளியில தேடிட்டு இருந்த நீ இப்போ உன்னுள்ளே தேட ஆரம்பித்து விடுவாய். கண்ணன் யாரு? நீ தானே. உனக்குள்ளே கண்ணன்றதை விட நீயே கண்ணன் தானே. அப்போ ஆன்மீகத்தின் மிகப்பெரிய லாஜிக் என்னன்னா, வெளியில தேடுறதை விடு, உனக்குள்ள தேடு அப்படிங்கிறது தான். அப்போ எப்ப கண்ணன் தான் இந்த மாயையா இருக்கான் அப்படின்னா, நான் தான் இந்த மாயையா இருக்கேன், அது ஏன் கல்பனை தான் இந்த மாயையா இருக்கு அப்படின்ற மொமெண்ட்ல இப்போ உனக்கு அந்த மாயையில அடிக்ஷன் வராது, உண்மையிலேயே உனக்கு அடிக்ஷன் வந்துடும். நான் யாருன்றதை நீ பார்க்க ஆரம்பிச்சிருவ, நீ யாருன்றதை உணர ஆரம்பிச்சிடுவ. ஏன்னா உன்னைத்தான் நீ மறந்து தொலைச்சிட்டியே, நீ மாயையில எல்லாம் சிக்கிட்டு இருக்க. அப்ப அந்த மாயைன்னு நீ புரியும் போது அந்த மாயைக்கு அதிஷ்டானமே நானும் புரிஞ்சுக்கலாம் அல்லது கண்ணனும் புரிஞ்சுக்கலாம். நீங்க கண்ணனாவது அட்லீஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த கண்ணன் நானேங்கிறது ரொம்ப சீக்கிரமா ஈஸியா நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அடிக்ஷன்ல இருந்து வெளியே வந்தா அந்த ரெஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் ஆட்டோமேட்டிக்கா நம்மளால அடைய முடியும் என்ற ஒரு விஷயத்தை இந்த ஸ்லோகத்தில் பதிவிட்டிருப்பதாக நான் காண்கின்றேன். சோ மீண்டும் படிக்கிறேன். அனைத்தையும் படைத்த இறைவனை தவிர இங்கு வேறு எதுவும் இல்லை என்பதை உணர்ந்து தனக்குள் இருக்கும் அனைத்து ஆசைகளையும் ஒழித்து அமைதி அடைந்தவன் எதன் மீதும் பற்றுக்கொள்வதில்லை. ஸோ இந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த மாயையில நீ ஆசைப்பட மாட்ட, மாயைக்கு ஆசைப்பட மாட்ட, எல்லாத்தையும் நீ ஒழிச்சு தள்ளிடலாம். அண்ட் தென் நேச்சுரலி நீ எதன் மீதும் பற்றும் வைக்க மாட்டாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. The third point, realizing that misfortune and fortune comes in their turn from fate, one is contented, one's senses are under control and does not like or dislike. Yet another beautiful point to eradicate the likes and dislikes. விருப்பு வெறுப்பு, அந்த மாயையில நீ விருப்பு வெறுப்பு அப்படிங்கிறத தூள் தூள் ஆக்கணும். இதுதான் அஷ்டாவகர்களுடைய நோக்கம். அவர் ஒவ்வொரு பாயிண்டாக சொல்லிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அதன் வரிசையில very very easy to understand and by that way we can break that likes and dislikes. சரியா? என்ன சொல்றாருன்னு பார்க்கலாமா? துன்பமும் இன்பமும் தத்தமது காலத்திற்கு ஏற்ப விதியின் வழியே வருகின்றன என்பதை உணர்ந்தவன் புலன்களை கட்டுப்படுத்தி மன நிறைவோடு வாழ்கின்றான். அவன் எதையும் விருப்பு வெறுப்போடு அணுகுவதில்லை. இப்ப என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, புலன்களை நீ கட்டுப்படுத்தி தான் ஆகணும் அப்படிங்கிறது நமக்கு கொள்கை. இப்ப நீ அடிக்ஷன்ல இருந்து வெளியே வந்தாகணும். சரியா? இப்போ இந்த மாயான்னு புரிஞ்சுக்கோன்னு முதல்ல சொன்னாரு, அதுக்கப்புறம் அதிஷ்டானத்தை காட்டினாரு, கண்ணனை காட்டினாரு, கண்ணனுடைய மாயடான்னு காட்டினாரு அல்லது உன்னுடைய மாயான்னு காட்டினாரு. சரி, இப்ப மறுபடியும் மாயக்குள்ளேயே போயிட்டாரு.
ஏன்னா பிரம்மம் சத்யா ஜெகத் மித்யா அந்த ரெண்டு விஷயத்தை மாத்தி மாத்தி சொல்லுவது இந்த கிரந்தத்தின் நோக்கமாக இருக்கின்றது. ஸோ ஃபர்ஸ்ட்ல 100% மித்யாவை மட்டும் காட்டினாரு, அடுத்து கொஞ்சம் பிரம்மம் சத்யாவையும் சேர்ந்து காட்டினாரு, இப்ப மறுபடியும் பியூர் மித்யாவை காட்டுறாரு பாருங்க. அப்ப மித்யால என்ன நடக்குது, இந்த மாயையில என்ன நடக்குது அப்படிங்கறத அழகா சுட்டி காட்டுறாரு. பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீ நினைச்சது இங்க நடந்துட்டு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறாரு. எத்தனையோ விஷயங்கள் நீ நடக்காதுன்னு நினைச்சது நடந்துட்டு இருக்கு, நடக்கும்னு நினைச்சது நடக்காம இருந்துட்டு இருக்கு. உனக்கு பிடிச்ச விஷயம் உனக்கு நடக்க மாட்டேங்குது, உனக்கு பிடிக்காத விஷயம் நடக்குது. அதே மாதிரி எதிர்பாராத விதமாக அதிர்ஷ்டமும் அடிக்குது உனக்கு. நீ ரொம்ப கஷ்டப்படுவோமோ நினைச்சிட்டு இருக்கும்போது சந்தோஷமான விஷயங்கள் நடக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துடலான்னு நம்பிட்டு இருக்கும்போது துன்பங்கள் வருகிறது. இப்படி உன் வாழ்க்கையில இந்த மாயால இந்த சுகதுக்கம் அப்படிங்கிறது உனக்கு மாறி மாறி வந்துட்டு இருக்கு. ஆனா நீ நினைச்சிட்ட என் கையில எல்லாமே இருக்கு, நான் மாத்தி அமைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் பல கோடி சம்பாதிச்சிடுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு நீ எவ்வளவோ போராடின, முடிஞ்சதா? இல்ல ஒருத்தன் நான் ஒரு பைசா இல்லாம நான் வாழ்ந்துட முடியும் அப்படின்னு நினைச்சா அவனால முடியுதா? எது எது எப்ப எப்ப வரும், எது எது எப்ப எப்ப போகும் அப்படிங்கிறது நம்ம கையிலேயே இல்லடா. இதெல்லாம் வாழ்க்கையில் நீ யோசிக்கவே மாட்டியா? ஏன்னா எல்லாருடைய லைஃபையுமே யோசிச்சு பண்றது ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாங்க. என் லைஃப்ல எல்லாம் வேற லெவல் எக்ஸாம்பிள். நான் கோடிக்கணக்கில் சம்பாதிப்பேன் அப்படின்னு ஆசைப்பட்டு நான் முட்டி மோராடும் போதெல்லாம் கண்ணில் 5 பைசா காட்டல கண்ணை, சரியா? எல்லாம் வேணாம், ஒரு மண்ணும் வேண்டாம், எனக்கு எதுவுமே தேவையில்லைன்னு உட்காந்ததுக்கு அப்புறம் மலையென குவித்து காட்டினான், சரியா? அதாவது நான் சொல்லிட்டு இருக்கிறது இந்த டியூசன், அண்ணனுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸுக்காக டியூசன் ஒன்று ஆரம்பிக்கும் போது அவன் பாட்டு கடகடன்னு கொட்ட ஆரம்பிச்சான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்படி நம் வாழ்க்கையில நம்ம நினைக்கிற மாதிரி ஏதாவது நடந்துச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா இல்லை அப்படிங்கிறது தத்ரூபமான உண்மைதானங்க. எந்த யாரோட நம்ம தீபிகா லைஃப்லயும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு கட்டத்திலையும் பாத்தீங்கன்னா எப்ப என்ன நடக்கும் அப்படிங்கிறது எதுவுமே தெரியுதா? சோ ஒண்ணுமே இல்லாம இருக்கும், திடீர்னு பாத்தீங்கன்னா பயங்கரமா கொட்டுறான், திடீர்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் சுத்தமா இல்லாம பண்ணிடுறான். இங்க திருப்பி ஆனந்திக்கு வந்ததுக்கு அப்புறம் ஜீரோ, மறுபடியும் கொரோனான்னு வருது, மறுபடியும் ஒரு பூம். ஸோ ஜீரோ பூம் ஜீரோ பூம்னு மாத்தி மாத்தி தான் எனக்கு வந்துட்டு இருக்கு லைஃப்ல. நீ என்னைக்காவது எதிர்பார்த்தியா இனிமே இப்படி இருந்துடலாம் அப்படி இருந்துடலாம்? நீ போட்ட கால்குலேஷன், நீ போட்ட பிளான் என்னடா நடந்திருக்கு? யோசிக்கணுமா இல்லையா? எவனுமே யோசிக்கிறது இல்லைங்க. The things happened on purely based on karma அப்படிங்கிறது சத்தியமான உண்மை தானங்க. உன் தலையெழுத்து படிதான் நடக்குது அப்படிங்கிறது யாராலங்க மாத்த முடியும்? நீ போராடி இருக்கேல்ல, உன் தலையெழுத்தை மாத்திடலான்னு நீ எவ்வளவோ போராடி இருக்கேல்ல, உன் போராட்டத்தில் நீ எவ்வளவு பர்சன்டேஜ் சக்சஸ் ஆன? அப்படியே அது சக்சஸ் ஆனாலும் உன் கர்மால அது விதிப்படி நடக்கணும்னு இருந்திருந்தா அது சக்சஸ் ஆகுதுங்கிறது தானடா உண்மை. நீ போராடினதுனால அது நடந்தது அப்படிங்கிறது உண்மை இல்லையே, அதை புரிஞ்சுக்க மாட்டியா? ஸோ இதுதான் மேஜரா அவர் கேட்க வர கொஸ்டின். சரி, இப்போ இந்த கர்மாவின் அடிப்படையில தான் எனக்கு இன்ப துன்பங்கள் வருகின்றது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுனால நான் எப்படி மாயிலேருந்து அடிக்ஷன்ல வெளியே வருவேன் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். ஃபர்ஸ்ட் இதை புரியணும், சரியா? ஃபர்ஸ்ட் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். துன்பமும் இன்பமும் தத்தமது காலத்திற்கு ஏற்ப விதியின் வழியே வருகின்றன என்பதை உணர்பவன், சரியா? ஃபர்ஸ்ட் இதுவே நமக்கு உணர்வு இல்லை. நான் சாதிச்சிடுவேன், நான் அதை பண்ணிடுவேன், நான் இதை பண்ணிடுவேன் அப்படின்னு தான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கமே தவிர நம்ம கையில ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை அப்படிங்கிறது யாருமே ஃபீல் பண்றது இல்லைங்க. அது எப்ப வேணா என்ன வேணா நடக்கும்ன்றதை எப்பயுமே சொல்லி உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லவா? அதாவது எவ்வளவுதான் பணம் வந்துகிட்டே இருக்கும்போது, இன்ஃபேக்ட் தீபிகாட்ட சொல்லுவேன், மாசத்துக்கு 50 60 வந்துகிட்டு இருக்கும்போதே நான் சொல்லுவேன், அம்மா அடுத்த மாசம் பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமை வரும், வந்தா ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, கெட் ரெடி ஃபார் எவ்ரி திங். அது ஏன் சொல்ல வேண்டியது இருக்கு? ஏன்னா நம்ம கையில இல்லை. ஏன்னா எப்ப வரணும் எப்ப போகணும் அப்படிங்கிறது உன் கர்மால ஏற்கனவே நீ எழுதி வச்சுட்டு வந்திருக்க. இப்ப வரணும்னு இருக்கு, வந்திருக்கு, அடுத்து போகணும்னு இருந்தா போய்கிட்டே தான் இருக்கும். இதை தடுக்கும் சக்தி உலகத்துல யாருக்கும் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே போட்டு வச்சபடிதான் இங்கே நடக்கும் என்பதுதானே விதி. இந்த விதியை மாத்துறதுக்கு யாரால முடியும்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. சொல்றோமா இல்லையா? அப்ப இதை சொல்றதுனால என்ன நன்மை நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? இது இன்ப துன்பம் என்பது காலத்தின் விதிக்கேற்பத்தான் வருகிறது என்பதை முழுமையாக உணர்ந்தவன் சிக்க மாட்டான்ல. இன்ஃபேக்ட் ஆரம்ப காலகட்டத்தில் அவர் சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் பயங்கரமான ஸ்ட்ரகிள், சரியா? எக்கச்சக்கமான ஸ்ட்ரகிள்ஸ்க்கு இடையில ஒவ்வொரு அபார்ட்மெண்ட்டா ஏறி இறங்கி எவ்வளவோ போராடிய போதும் கூட சொற்ப பணம் கூட அவளால் சம்பாதிக்க முடியாத நிலையில இருந்துச்சு ஒரு கட்டத்துல. அப்புறம் திடீர்னு பார்த்தா வித்தின் அ மந்த் சடனா ஹைஃபை கிளைண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. சடனா பார்த்தா ஒரு பெரிய பூம். அவள் ஆச்சரியப்பட்டு என்னிடம் கேட்கிறார், என்ன நடக்குது என் வாழ்க்கையில்? போன மாதம் வரை ஒன்றுமில்லாமல் இருந்தேன், இந்த மாதம் என்னுடைய வருமானம் இப்படி இருக்கின்றதே.
அப்ப நான் சொன்ன வார்த்தை என்ன? இதில் மகிழ்வதற்கு ஒன்றுமில்லை என்பதை புரிந்து கொள். ஒரு நொடியும் இதில் மகிழ்ந்து விடாதேன்றதை நான் சொன்னேன். அதைத்தான் இங்க சொல்ல வர்றாரு. அது எப்படிங்க நம்ம அடிக்ட் ஆகாம இருப்போம் நீங்க கேட்கலாம். விதிப்படி தான் நடக்குதுன்னு சொன்னா நீ அடிக்ட் ஆக மாட்டடா. எல்லாமே விதிப்படி நடந்துட்டு இருக்கு. எப்ப வேணா என்ன வேணா நடக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டா நீ அடிக்ட் ஆக போற. நத்திங் இஸ் இன் அவர் ஹேண்ட்னு புரிஞ்சுட்டா எப்படி அடிக்ட் ஆக முடியும்? எல்லாமே கான்ஸ்டன்டா என்னமோ இப்படியே இருந்துரும் அப்படின்னு நினைக்கும் போது மட்டும்தானே உனக்கு அடிக்ஷன் ஆகும். ஆனா விதிப்படி எப்ப வேணா எப்படி வேணா மாறலாம் அப்படிங்கிற அந்த உண்மை புரிஞ்சுக்கிச்சு அப்படின்னு சொன்னா அடிக்ட் ஆக மாட்டேன். சோ அந்த நேரத்துல நான் எச்சரிக்கை பண்ணது அதுதான். இத்தனை நாளா உன்னை கண்ணன் வந்து ரொம்ப ஈஸி டெஸ்ட் தான் வச்சான். இப்ப பெரிய டெஸ்டா வைக்கிறான்டா. ஏன்னா ரொம்ப ஈஸியா அடிக்ட் ஆயிடுவோம். ரொம்ப ஈஸியா ஈகோவை கொண்டு வந்துடுவோம். ப்ளீஸ் என்ஷூர் யுவர் செல்ஃப் தட் நெவர் அடிக்டட் ஃபார் திஸ். ஸோ இந்த நேரத்துல நீ தெளிவா இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறத மறந்துடாத. ஸோ இந்த எச்சரிக்கை உணர்வு நம்ம ஏன் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா, ஏன்னா இது உன் சாமர்த்தியத்தால் வந்ததில்லை. அதை நீ அவளே சொல்றா. ஏங்க நான் போன தடவை என்ன ஸ்கில் இருந்தேனோ அதே மாசம் அந்த போன மாசத்துல என்ன ஸ்கில்லோ அதே தானே இப்ப இந்த மாசத்துல இருக்கேன். என்னிடம் எந்த சேஞ்சஸும் இல்லாத போது திடீரென்று பணத்தில் மட்டும் இப்படி மாற்றம் ஏன் நிகழ்ந்ததுன்னா இதுல இருந்தே புரிஞ்சுக்கோடா, உன் கையில ஒரு மண்ணாங்கட்டி இல்லைன்னு. ஸோ இந்த உண்மை புரிஞ்சாலே ஆட்டோமேட்டிக்கா அடிக்ட் ஆக மாட்டோம் இல்லைங்க. வருது வருது போகுதுன்னா வரும் போகுன்றத முழுசா தெரிஞ்சுக்கிட்டவன் ஏன் அடிக்ட் ஆக போறான்? விதி நம்ம கையில இல்ல. அதே மாதிரி உன் விதி உனக்கு தெரியுமா எப்ப என்ன நடக்கும்ன்றது? நீ போட்டு வச்சதுதான். ஆனா நீ எப்படி போட்டு வச்ச அப்படிங்கிறது உனக்கே தெரியாது. ஆதலால் ஆனால் விதிப்படிதான் நடக்கின்றது என்ற உண்மையை மட்டும் புரிந்து கொண்டால் போதுமே, நாம் இந்த உலக விஷயத்துல அடிக்ட் ஆக மாட்டோம். சோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். சரியா? ஸோ தத்தமது காலத்திற்கு ஏற்ப விதியின் வழியே வருகின்றன என்பதை உணர்பவன் புலன்களை கட்டுப்படுத்தி மனநிறைவோடு வாழ்கிறான். ஏன் புலன்களை கட்டுப்படுத்தணும்? ஏன் அப்படின்னா புலனின் வழியாக இன்பம் இல்லைன்னு புரியணும். ஏன்னா அது வரும் போகும், அது விதிப்படி நடக்கிறது, அதுல சந்தோஷம் இல்லைன்னு புரியணும். அப்ப சந்தோஷம் எங்க இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணணும். அப்ப என்னிடம்தான் இருக்கிறது. எதையும் விருப்பு வெறுப்போடு அணுகுவதில்லை அப்படின்னா, விருப்பு வெறுப்பு இல்லாம இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, புலன்கள் முழுமையான கட்டுப்பாட்டுல இருந்ததுன்னு சொன்னா, எது இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லை. ஆனா புலன் கட்டுப்பாட்டுல இல்லைன்னா, மனசுல அடிக்ஷன் விருப்பு வெறுப்பு இருந்ததுன்னா, உன் புண்ணிய காலத்துல அதாவது உன்னை நினைச்ச மாதிரி வரும்போது ஆஹா ஓஹோன்னு குதிப்ப. உன் பாவப்பட்ட அதாவது உன் பாவ காலம் வரும்போது ஐயையோ அம்மானு உட்காந்து அழுதுட்டு இருக்க போற. அப்ப எல்லாரையும் மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல நீ சிக்கி சின்னாபின்னமாயிட்டு தான் இருக்க போகிற. சரியா? இப்ப ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தேட். அந்த வர்றது போறது அப்படிங்கிறது விதிப்படி வருதுன்றதை நீ புரிஞ்சுக்கிட்டதுனாலையும் இது எப்ப வேணா எப்படி வேணா வருன்றதை நான் புரிஞ்சுக்கிறதன் மூலியமாகவும் இதை நம்ப கூடாது என்றுதான் தெரிய வேண்டும். சரியா? எந்த அளவுக்கு ஞானதேவர் செய்திருப்பாருன்னா, இதுவும் அஷ்டாவகிரகம்லாம் ரொம்ப நேத்து முந்தானால என்ன சொல்லியிருந்தாரு, நற்காரியங்களே செய்யாதேங்கிறாரு. நற்காரியங்களை செஞ்சு புண்ணியத்தை செஞ்சு வச்சுட்டேன்னா அந்த புண்ணியம் வந்து மறுபடியும் ஒன்னு அடிக்ஷன் பண்ணிட்டு இருந்தா புண்ணியங்கள் உனக்கு அடிமை பணம் தான், அதாவது அடிக்ஷனை தான் கூட்டுமே தவிர நல்ல விஷயங்கள் நடக்கும் தானே. எல்லாருமே அடிக்ட் ஆயிட்டு இருக்கோம். மாயில சுகம் இருக்குன்னு நம்பிட்டு இருக்கிறதுனால நம்ம சொரூபத்துக்குள்ள போக முடியல. ஏன் நம்புறீங்கன்னா ஏதோ புண்ணியத்தை பண்ணி தொலைச்சிட்டீங்களாக்கும். ஒன்றரை கிளாஸ்ல ஒரு நாள் சொல்லியிருந்தேன், நம்ம குரூப் மெம்பர்ஸ் எல்லாம் ரொம்ப புண்ணியம் பண்ணி வச்சிருக்கீங்கம்மா, ஆனா அது உண்மையில புண்ணியமா பாவமான்னு எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு கேட்டேன். ஏன்னா அதனால தானே நீங்க எல்லாம் செல்வ செழிப்போடு எல்லாம் நல்லா வாழ்றீங்க. அதன் விளைவு மாயில சுகம் இருக்குன்னு நம்பி உட்காந்து இதுலயே ஏமாந்துட்டு இருக்கீங்க. இதை கடந்து அந்த ஆத்மஸ்வரூபத்தை உங்களால் அடைய முடியவில்லையே அப்படின்னு நம்ம பேசினதுக்கும் ஒரு ரீசன் சொல்லியிருந்தோம் இல்லையா? சோ புலன்களை கட்டுப்படுத்தி மனநிறைவோடு வாழ்பவன் தான் சந்தோஷமாக வாழ முடியும். இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா புண்ணியங்களை நீ செய்யாதிருக்க வேண்டும். புண்ணிய பாவம் இரண்டையும் கடந்தவனா இருக்கு. புண்ணியம் தான் ரொம்ப முக்கியமா வந்து செய்யாம இருக்கணும். பாவம் நடந்தா கூட ஈஸியா வந்து இந்த உலக விஷயத்தை வெறுத்துட்டு நீ ஞான சுகத்துக்கு தேடி வந்துடலாம். நீ பாவத்தை பண்ணா கூட நீ தப்பிச்சிடலாமாக்கும்னு தோணுது. இப்போ புண்ணியத்தை பண்றதுதான் பெரிய டேஞ்சர் அப்படிங்கிறதுனாலதான் நிறைய இடங்கள்ல நற்காரியங்களையே ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாம் வருது என்ற விஷயங்களை நீங்கள் உணர வேண்டும். கம்சன் 3 ஜென்மத்துல வந்து இறைவன் கிட்ட போனான் அப்படின்ற கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? இந்த துவாரபாலகர்களாக இருக்கும் போது ஒரு சாபம் வந்தது. அவர்கள் பூமியிலே எத்தனை ஜென்மத்துல புண்ணிய காரியங்களை பண்ணிட்டு வரப்போற, எத்தனை ஜென்மத்துல பாவ காரியங்களை பண்ண போறேன்னா, பாவங்காரியம் பண்ணா 3 ஜென்மம், புண்ணியத்தை பண்ணா 18 ஜென்மம், அந்த மாதிரி எல்லாம் வந்து கதைகள் கேட்டிருக்கோம் இல்லையா? இப்போ இதெல்லாம் வந்து உணர வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் நான். சரியா? ஏன்னா அந்த அனித்தியத்தை புரிந்து கொள்வது மரமண்டைக்கு ஏறவே மாட்டேங்குது. ஏதாவது நல்லது நடந்துச்சுன்னா, கெட்டது நடந்ததுனாவது கொஞ்சமாவது சிந்திக்கிறான்.
சரியா? பட் நல்லதோ கெட்டதோ அதுக்கும் என் சந்தோஷத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு புரியணுமா இல்லையா? வந்து போறதை போய் நம்பலாமா? மாறிக்கொண்டிருப்பதை நம்பலாமா? மாயையை நம்பலாமா? அது விதிப்படி நடக்குதுடா, அதை நம்பாத. இப்ப எதை நம்பு? என் சந்தோஷம் என் மனதில் இருக்கிறதுன்னு நம்பு, விருப்ப வெறுப்பில்லா தன்மையில் இருக்கின்றது என்று நம்பு, மன நிறைவு என் கையில் இருக்கின்றது என்று நம்பு, புலன்களை கட்டுப்படுத்து, மன நிறைவோடு வாழ முயற்சி செய் அப்படின்னு அஷ்டாவகரர் இந்த ஸ்லோகத்துல கேட்டிருக்கிறார். இதுவும் புரியலையா? இன்னும் டிப்ஸை கொடுக்குறேன் அப்படின்னா டிப்ஸுக்கு மேல டிப்ஸ் அடிக்கிட்டு போறாரு. பார்க்கலாம். Realizing that pleasure and pain, birth and death are from fate, and that one's desires cannot be achieved, one remains inactive, and even when acting does not get attached. இன்ப துன்பமும் பிறப்பு இறப்பும் விதியின் வசப்பட்டவை என்றும், ஒருவனுடைய சொந்த ஆசைகளால் எதையும் மாற்றிவிட முடியாது என்று உணர்ந்தவன் செயலற்றவனாக இருக்கின்றான். அவன் செயல்களில் ஈடுபட்டாலும் அதில் பற்றுக் கொள்வதில்லை. கடந்த 3 ஸ்லோகங்களாக சொன்ன விஷயத்தை அப்படியே கம்பைன் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணி இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நல்லா கவனிங்க. இன்ப துன்பம் பிறப்பிறப்பு இதான் முதலே போன ஸ்லோகத்துல சொன்ன விஷயம்தான். ஸோ உனக்கு நல்லது நடக்குது, கெட்டது நடக்குது. நல்லது நடந்தா இன்பம், கெட்டது நடந்தா துன்பம். இது விதியின் வசப்பட்டவை அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ரியலைஸ் பண்ணணும் அப்படின்றத போன ஸ்லோகத்திலேயே ஸ்ட்ராங்கா கேட்டுக்கிட்டார். நீங்க எல்லாம் ரியலைஸ் பண்ணிருப்பீங்கன்னு நம்புவோம். சரியா? நம்ம ரியலைஸ் பண்ணிட்டோமா? இப்போ பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சேர்ந்து புரிஞ்சுக்கோ. ஒருவனுடைய சொந்த ஆசைகளால் எதையும் மாற்றிவிட முடியாதுன்னு சேர்ந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா இந்த ஈகோ வந்து வேற லெவல்ல தலைக்கு மேல ஏறுங்க எப்பன்னா புண்ணிய கர்மா பண்ணும்போது. இப்ப இந்த இவ கதையிலேயே சொன்னேன்ல, இப்போ சென்னையில ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கா, மாசத்துக்கு 2000 ரூபாய் கூட சம்பாதிக்க முடியலன்னு ஒரு காலகட்டம் வரைக்கும் போராடிட்டு இருக்கும் போது திடீர்னு 30-40ன்னு வர ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வந்த மொமெண்ட்ல நமக்கு என்ன ஆகும்னா ஈகோ தலைக்கு மேல ஏறும். தலைக்கு மேல ஏறிட்டு நான் என்ன வேணா சாதிப்பேன், எனக்கு திறமை வந்துருச்சோ, என்னாலதான் இது நடந்துட்டு இருக்கு, எனக்கு இப்ப சீக்கிரட் தெரிஞ்சு போயிடுச்சு, எனக்கு வந்து சம்பாதிக்கிற ஏன் இதனால் வரைக்கும் நான் வந்து லாஸ் ஆனேன், இப்ப எனக்கு இவ்வளவு ப்ராஃபிட் எனக்கு ஏன் வருதுன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், இனிமே நான் வந்து இப்படியே வாழ்ந்துடுவேன் அப்படின்னு நமக்கு தோணிடுதுங்க. தோணுதா இல்லையா? நான் எக்ஸ்பர்ட் ஆயிட்டேன், இத்தனை நாள வந்து எனக்கு எக்ஸ்பர்டைஸ் இல்லாம இருந்தது, இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சோ அப்படின்னு நினைச்சிட்டு ஸ்ட்ராங்கா நம்புறமா இல்லையா? அப்போ அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இத்தனை நாள் அவன் தோல்விக்கு காரணமும் கர்மாங்கிறத மறக்க மாட்டான். இப்ப ஜெயிச்சிட்டான்ல, இப்ப ஜெயிச்ச உடனே நான் தான் காரணம்னு நினைச்சிட்டான்ல, நான் தான் காரணம்னு நினைச்ச உடனே நம்மால் நினைக்கிறாரு அந்த தோல்விக்கு காரணம் கூட நான் தான் நினைப்பான். ஏண்டா அப்ப நம்ம கேட்போம்னு வச்சுக்கோங்களேன், ஏண்டா எல்லாம் நான் தான்னா இத்தனை நாள் என்ன கிழிச்சியா, இத்தனை நாள் நீ சாதிச்சிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னா, இத்தனை நாள கொஞ்சம் அறிவு கட்டத்தனமா வாழ்ந்துட்டேன், லூசுத்தனமா இருந்துட்டேன், அப்ப எனக்கு அந்த ஸ்கில் பத்தல, அப்ப எனக்கு தெரியாம போச்சு, அதனால நான் தோத்துட்டேன். அப்ப தோத்ததுக்கு நான் எனக்கு தெரியாம போச்சு, அதனால தோத்துட்டேன். நான் இப்போ நான் வந்து எல்லாம் புரிஞ்சுட்டேன், நான் அறிவாளி ஆயிட்டேன், அதனால நான் ஜெயிச்சுட்டேன் என்றெல்லாம் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னா, ஜெயிச்ச மொமெண்ட்ல இந்த ஈகோ வந்துருது. அப்ப தன் தோத்ததற்கு காரணம் கூட கர்மான்னு சொல்ல மாட்டான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் வேற லெவல்ல நீ உழைச்சிக்கிட்டு தான் இருந்திருப்ப, எல்லா வகையிலும் முயற்சி பண்ணிட்டு தான் இருந்த, ஆனா அதெல்லாம் வந்து நான் பத்தல, இன்னும் நான் நல்லா பண்ணிருக்கணும்ல, இப்ப பண்ற மாதிரி நான் அப்ப பண்ணாம இருந்தேன், அதை விட கம்மியா தான் இப்ப பண்ணிருப்பான். இதெல்லாம் வந்து மண்டையில ஏறவே ஏறாதுங்க. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? சுத்தமா ஏறாது. இந்த யோகா நம்ம பிசினஸ் பண்றதை கூட விடுங்க, ட்ரேடிங்னு ஒரு மண்ணாங்கட்டி பிசினஸ் இருக்குங்க. அது என்னமா பண்ணுது படுத்துது அப்படின்னா, ட்ரேடிங்ல என்ன நடக்கும், இந்த மாசம் ₹1,00,000 சம்பாதிப்பான், அடுத்த மாசம் ₹1,00,000 லாஸ் ஆயிடும். ட்ரேடிங்கிறது இந்த யோகா இந்த மாதிரி மற்ற பிசினஸ்லயாவது ப்ராபபிலிட்டி வைஸ் நம்ம கையில ஏதோ கொஞ்சம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். உண்மையில எதுவுமே நம்ம கையில இல்லை, நம்ம கர்மாப்படிதான் நடக்குது, அதுதான் உண்மை. பட் கொஞ்சமாவது இந்த ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவோம்ல, 99% ப்ராபபிலிட்டினாலே நம்ம கையில இல்லைன்னு தான் அர்த்தம். பட் ப்ராபபிலிட்டி அப்படின்னா மோஸ்ட் ப்ராபபிளி ஓரளவுக்கு நம்பலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த ட்ரேடிங் வந்து 100% வந்து ப்ராபபிலிட்டி அப்படிங்கிற பார்ட்டுக்கே நம்ம போகக்கூடாது. இது எப்ப வேணா என்ன வேணா நடக்கும் அப்படிங்கிறத டெய்லி பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். சரியா? இன்னைக்கு நான் ₹1,00,000 சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னா, நாளைக்கு ₹1,00,000 லாஸ் ஆகுது அப்படின்னா,
இது என் கையில இல்லைன்னு புரியணும்ல. ஆனா லட்ச ரூபாய் சம்பாதிச்சது மட்டும்தான் அவன் கண்ணுக்கு தெரியுது. லாஸ் ஆகும்போது தான் தவறு செய்து விட்டேன் என்றும், அப்போது சரியாக இருந்தேன் என்றும், இப்போது தவறு செய்து விட்டேன் என்றும், மீண்டும் மீண்டும் பல கோடிகள் இழக்கும் வரைக்கும் கூட அவன் உணர்வதில்லை. தன் கையில் எதுவும் இல்லை என்பதை அவன் உணர்வதே இல்லை என்பதை சாஸ்வதமாக நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம் எல்லா இடத்துலையும். ஸோ தேர்ஃபோர் அதையும் நம்ம வந்து முக்கியமா யோசிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஓகேவா? சோ இன்ப துன்பமும் பிறப்பு இறப்பு விதிகளின் வசப்பட்டவை என்றும், ஒருவனுடைய சொந்த ஆசைகளால் எதையுமே மாற்றிவிட முடியாது என்று உணர்ந்தவன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ இட் இஸ் இம்பாசிபிள் டு சேஞ்ச். நீ ஏன்னா உனக்கு அந்த ஈகோ வந்துருச்சு அப்படின்ன உடனே நான் இதை வேணா சாதிச்சிடுவேன், நான் அப்படி சாதிச்சிருவேன், இப்படி சாதிச்சிருவேன் நினைக்கிறேன் இல்ல. அது இருக்கிற வரைக்கும் நீ மாயையில சிக்கிட்டு தான் இருப்ப, மாயை விட்டு வெளியே வர மாட்டேன். ஸோ நத்திங்னு ஃபீல் வரணும். அது நான் கையில எதுவுமே இல்லை, எப்ப வேணா என்ன வேணா நடக்கும். அதனால இதுல நீ நம்பாத, அந்த மாயையை நம்பாத. அந்த மாயில சுகம் இல்லைன்னு நம்பணும். அது மாயை ஏன் கைப்பிடிக்கல இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் நீ சுகம் இருக்குன்னு நம்பிட்டு தான் இருப்ப, சுகத்தை அடைச்சிடலாம் நினைச்சுக்கிட்டு தான் இருப்ப. கடைசி வரைக்கும் நீ அதை விட்டு வெளியே வரவே மாட்டேன். ஸோ அந்த பாயிண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நான் பல பேரை நான் கண்ணால பார்த்து அவர்கள் படுகின்ற அவஸ்தைகளை எல்லாம் கண்டு கொண்டிருக்கின்றேன். இந்த ஈகோ இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் ஈகோ அப்படிங்கறது தயவு செய்து புரிஞ்சுப்பாங்க. எவ்வளவுதான் கோடிக்கணக்கில் நீ வச்சிருந்தா கூட எப்ப வேணா என்ன வேணா நடக்கும். இந்த விஷயம் உங்களுக்குள்ள ஆழமா பதிஞ்சிருந்தா மட்டும்தான் இந்த மாயையிலிருந்து நீங்க வெளியே வர முடியுமே தவிர, இப்ப இருக்குங்கிறத வச்சுக்கிட்டு நான் எப்பயுமே இந்த மாதிரி வாழ்ந்துடுவேன்னு நினைக்கிற மாதிரி ஒரு மூடத்தனம் தப்பி தவிர நம்ம கிட்ட வந்துடக்கூடாதுன்றதை மட்டும் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. தட் இஸ் வாட் அஷ்டாவகரா இந்த பர்டிகுலர் ஸ்லோகத்துல அவர் திருத்தணும்னு நினைக்கிறது. சரியா? சோ ஃபர்ஸ்ட் பாயிண்டை விட செகண்ட் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்பதன்பம் விதியின் வசப்பட்டவை. ரெண்டாவது, ஒருவனுடைய சொந்த ஆசைகளால் அந்த விதியை மாற்ற முடியாதுன்னு புரிஞ்சுக்கணும். எதையும் மாற்றிவிட முடியாது என்று உணர்ந்தவன் செயலற்றவனாகவே இருக்கின்றான். பல இடங்கள்ல சொல்லிட்டாரு, நீ நற்செயல்களை கூட பண்ணாத, புண்ணியத்தை பண்ணாத அப்படின்னு. செயலற்றவனாகவே இருக்கின்றான் அப்படிங்கிறதுக்கு அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கிறாருன்றதை புரிஞ்சுக்கோங்க. பட் அதுக்காக செயல் இல்லாம இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவன் செயலில் ஈடுபட்டாலும் அதில் பற்றுக்கொள்வதில்லை. ஏன்னா நீ எப்படி செயல்படுற, கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருவேன் ஆக்கும் என்று நீ செயல்படும் போது எல்லாமே நீ சாதிச்சிருவேங்கிற ஃபீலிங்ல நீ செயல்படுற. நீ சாதிச்சிருவேங்கிற ஃபீலிங்ல செயல்படுறதுதான் முழுசுத்தனம் முட்டாள்தனம்னு முதல்ல சொல்லி முடிச்சாரு. அப்படி நீ என்னால எதுவும் சாதிக்க முடியாதுன்னு 100% தெரிஞ்சிட்டேன்னா நீ செயல்பட மாட்ட. அப்படியே ஒரு வேலை செயல்பட்டாலும் நீ அடிக்ஷன்ல விழமாட்ட. ஏன்னா நீ செயல்பட்டு இருந்தாலும் உனக்கு தெரியும் நடக்கிறது தான் நடக்கும். நான் இங்க செயல்பட்டேன் அப்படிங்கிறதுக்காக நான் இப்ப வந்து நான் சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். நான் சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்றேன் அப்படிங்கிறதுக்காக எனக்கு வந்து கொட்டணும்னு ஒன்றும் கொட்ட போறது இல்லை. அது எப்ப கொட்டணும்னு இருக்கோ அப்பதான் கொட்டும், போகணும்னா போகும். இது தெரிஞ்ச விஷயம் தானே என்ற ஒரு முழுமையான தெளிவோடு புரிதலோடு நீ செயல்படுவ. எப்போ என் கையில எதுவும் இல்லைன்னு தெளிவா புரிஞ்சுட்டு செயல்பட்டேன்னா. ஆனா எல்லாம் என் கையில இருக்குன்னு நினைச்சு செயல்பட்டுட்டு இருந்தா அது டேஞ்சர். அதுக்கு நீ செயல்படாம இருக்கிறது எவ்வளவு மேலன்னு சொல்றாரு பாருங்களேன். ஏன்னா காமிய கர்மம் தானே நீ பண்ணிட்டு இருக்க, அதுக்கு பண்ணாமலே இருந்து தொலைய வேண்டிதானே. காமிய கர்மம்னா என்ன, எங்கேயோ ஒரு பொருள் சம்பாதிக்கணும், அது இன்னொரு பொருளுக்கு ஆசைப்பட்டுதானடா நீ பண்ணிட்டு இருக்க. அதுக்கு நீ பண்ணாமலே இருக்கிறது எவ்வளவு மேல். ஸோ ஆனா 100% இதை ஆழமா புரிஞ்சுக்கிட்டேன்னா பண்ணிக்கோ, வேணாங்கல. பட் 100% புரிஞ்சுக்கிட்டு பண்ணு. எந்த அளவுக்கு சூட்சமா இதை சுட்டி காட்டியிருக்காரு புரியுதா? ஸோ தேர்ஃபோர் நெவர் இன்டியூஸ் ஈகோ இன் யுவர் ஆக்ஷன். ஈகோவே இல்லாம என்னால என் கையில ஒரு மனகட்டி இல்லைன்ற தெளிவான புரிதலோட இஃப் பாசிபிள் பண்ணணும்னா பண்ணுங்க. இல்லைன்னா பேசாம உட்காருங்கய்யா. நீ எதுக்கே பண்ண போற, பணத்தை சம்பாதிச்சு என்ன நாக்கு வலிக்கவா போற, சும்மாதான் உட்காரேன் என்ற ஒரு விஷயமும் மிகவும் முக்கியமான பாயிண்டா சொல்லியிருக்கார். செயலற்றவனாகவே இருக்கின்றான் அப்படிங்கிற பாயிண்ட் மூலியமா. ரெண்டாவது, அப்படியே அவன் செயலில் ஈடுபட்டாலும் அவன் பற்றுக்கொள்வதில்லை அப்படின்னு சேர்ந்து சொல்லியிருக்கார். இங்க பட்டினத்தார் ஞாபகம் வருதுன்னா, பட்டினத்தார் வந்து இந்த பண்டமாற்று முறையில பையனை அனுப்பி நிறைய சம்பாதிச்சுட்டு வர சொன்னா அதுல இல்லைன்னு தெரிஞ்சதும் அவருக்கு அந்த வெக்ஸ் ஆகுது. அதை தாண்டி பையன் வந்து காதற்ற ஊசியும் வாராதுக்கான் கடை வலிக்கேன்னு சொன்ன மாத்திரத்துல அது எல்லாத்தையுமே எல்லா ஆசையும் அந்த காமிய கர்மம் பண்றதுல ஒண்ணுமே நமக்கு கிடைக்க போறது கிடையாது அப்படின்னு புரிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் விடுறாரு. செயலற்றவனா இருக்காரு. அவன் செயல்களில் ஈடுபட்டாலும் அதில் பற்று கொள்ளுவதில்லை அப்படிங்கறத வந்து ஜனகர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிறேன். பட் இன்னத்தார் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து
அவர் என்ன வேணா சாதிக்க முடியுங்கிற ஃபீலிங்ல தான் இருந்தாரு. மரணம் அடைந்தால் அப்படிங்கிற அந்த வார்த்தை அவருக்கு வந்து அந்த விதி அப்படிங்கிறது கீழே தான் வருது. ஏன்னா மரணத்தை வந்து மாற்ற முடியாதுல்ல. நீ என்னதான் உன் திறமையை வச்சுக்கோ, நான் வந்து கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருவேன், சரி சாகாம வாழ்ந்துருவியாடான்னு ஒரு கொஸ்டின் கேட்டு பாருங்க. சாகாம வாழ முடியாது. அப்போ நீ என்ன வேணா ஈகோ வச்சுக்கோ, நான் சம்பாதிச்சிருவேன், திறமை இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, நம்பவே மாட்டான். நீ சாகாம வாழ்ந்து காட்டுங்கிறத சொன்னா நம்பித்தானே ஆகணும். அது எப்படி முடியும்? பின்ன என்ன, உன் கையில இல்ல இல்ல லூசுப்பையில நீயே செத்து போற, அப்புறம் என்னத்த நீ உன் கையில இருக்குன்னு பேசிட்டு இருக்கேன்ற அந்த விஷயம் பட்டினத்தாரை வந்து விழிக்க வச்சது அப்படிங்கிறது உண்மை. ஸோ அதனால அவர் செயலற்றவராக மாறினார் அப்படிங்கிறது தான் பட்டினத்தாருடைய கதை. அப்கோர்ஸ் ஜனகர் வந்து பட்டில்லாமல் பொருள் செய்தார் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். சரி, இன்னொரு 4 வள்ளலார் ஸ்லோகம் இருக்கிறேன், அதை வந்து வேணும்னு சொல்லியிருப்பாரு. சொல்லு. வள்ளலார் வந்து இத்தனை ஞானமும் இந்த அன்னதானமும் வந்து செஞ்சுட்டு இருப்பாரு. ஒரு காலகட்டத்துல என்னதான் வந்து செஞ்சாலும் கடைசியில இந்த ஞானத்துக்குள்ள யாரும் வரமாட்டாரு, அதாவது கடை விரித்தேன் கொள்வார் அங்கில்லை அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் அந்த முயற்சியெல்லாம் விட்டுடுறாரு. விட்டாலும் கூட அவர் ஆஸ் யூஷுவல் கேஷுவலா அடுத்த வேலைகள் எதுவுமே அந்த அதாவது ரிசல்ட் ஓரியன்டா யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு இல்லாம, வர்றாங்களோ வரலையோ அடுத்து என்னுடைய ப்ராசஸ் என்னன்னா அன்பில் எதை நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறதும் அவர் அதுல இருந்து புரிஞ்சுட்டு ஆஸ் யூஷுவலா செயல் செய்ய ஆரம்பிக்கிறாருன்னா. ஓகேம்மா, ஓகே, அதையும் எடுத்துக்கோங்க.